கார் முன்னாடி நின்று சொல்லு, அழகாக சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா எட்டியோஸ். இந்த வண்டியில் பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு என்னென்ன கழட்டணும், என்னென்ன பண்ணணும், எப்படி சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். 21 சைஸ் வீல் ஸ்பானர் வேணும். ஃபஸ்ட்டு ஜாக் ஏற்றாத முன்னாலேயே வீல் போல்ட்டுங்க லூஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி லூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஜாக் எங்கே வைக்கணும், பாருங்க ஃப்ரெண்ட். ஜாக் வந்து இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துலலாம் ஜாக் வைக்கக்கூடாது, இந்த இடத்துல வைக்கணும் ஜாக்கு. வீல் ஹீட் ஆயிடுச்சு. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த சிலிண்டர் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இப்படி ஸ்க்ரூ டிரைவரில் நாங்கள் புஷ் பண்ணோன்னா சிலிண்டர் உள்ளே போயிடும். நம்ம பிரேக் பேட் தேய சிலிண்டர் முன்னால் வரும். இது எவ்வளோ போதோ அவ்வளோ வரைக்கும் நல்லா உள்ளே தள்ளணும். அப்புறமா 12 சைஸ் ரிங்கு ரெண்டுமே லூஸ் பண்ணிக்கணும். ஏன் ரெண்டுமே லூஸ் பண்ணிக்கணும்னா, ஒன்று லூஸ் பண்ணாலே நம்மளுக்கு கேலிபர் மேலே வந்துடும். ஈஸியாக பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணும்போது இது கிரீஸ் போடுறது வந்து ரொம்ப முக்கியம். பேடு தேஞ்சிது, காட்டேன் ஃபுல்லாக தேஞ்சிருக்கு. எவ்வளோ தேஞ்சிருக்கு. இது நம்மளுக்கு பிரேக் பேட் போனால் எப்படி ஆகும்னா, பிரேக் பிடிச்சாலே நம்மளுக்கு சவுண்டு வந்துடும். கிஸ் 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 சவுண்டு வந்துடும் பிரேக் பிடிச்சாலே. பாருங்கள், இது புதுசு பிரேக் பேடு, இது பழசு. இதுக்கும் பாருங்கள், இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு ஓட்டக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு இந்த ட்ரம் அடி வாங்கிடும். இந்த அளவுக்கு ஓட்டக்கூடாது, ஓகேவா. இதுதான் புதுசு, இது போட போகிறோம் இப்போ. அதுக்கு முன்னால் வந்து இது கிரீசிங் பண்ணிக்கலாம். கிரீஸ் போட்டுக்கணும். கிரீஸ் போட்டுட்டு இந்த பூட் ஓகேவா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்டியோஸில் இல்லை எல்லா வண்டியிலையும் இந்த மாதிரி ஒன்று வரும். இதில் ஒன்று நார்மலாக ஒன்று வரும், இந்த மாதிரி ஒன்று வரும். இது வர்றது எப்போவுமே பின்னாடி சைடு வரணும். இப்படி இது பின்னாடி சைடு வரணும். இது வந்து ஃப்ரண்ட்டு. பேட் உட்கார வைக்கிறது ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கீழே உட்கார வச்சுக்கணும். இந்த கேப்பில் வந்து இது இப்படி கீழே உட்கார வச்சுக்கணும். ப்ரெஸ் பண்ண ஈஸியாக ப்ரெஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் உட்கார வச்சுக்கணும். தன்னால் உட்காந்துடும். பேட் உட்காருக்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ இதில் கிரீஸ் பண்ணிக்கலாம். இதில் கிரீஸ் போட்டாச்சு. இப்போ இதில் கிரீஸ் போடலாம். எப்படி இருக்குன்னு காமிங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரீஸ் இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரம் வந்து ஓவராக ஹீட் ஆகுறது. ஏன்னா இது கேலிபர் பின் வந்து ஷேக் ஆகணும். நம்மளுக்கு பிரேக் அடித்தோன்னா இந்த மாதிரி இது ஷேக் ஆகும். இது ஜாம் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு பிரேக் பேடுங்க சீக்கிரமாக தேஞ்சுன்னே இருக்கும். ஏன்னா பேடு வந்து இதில் அப்படியே ஜாம் ஆகி நின்றுடும், சீக்கிரம் தேஞ்சுன்னே இருக்கும். இது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் மறுபடியும் சிலிண்டர் ஈஸியாக போகும். இது ஜாம் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரம் பிரேக் பேட் தேஞ்சுன்னே இருக்கும். இது கிரீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இது இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக ப்ளே ஆகுது பாருங்கள். கழட்டும் போது கஷ்டமாக வந்துச்சு, இப்போ இது ஃப்ரீயாக ப்ளே ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப்னி எப்படி கழட்டணும். ஒரு டைம் வந்து ஒரு பிரேக் டவுன் போயிருந்தேன். அந்த மேடம் இருந்தார் பாவம். அந்த மேடம்க்கு வந்து ஸ்டெப்னி டயர் பென்ச்சர் ஆகிட்டு இருந்தது. ஸ்டெப்னி எப்படி மாற்றுறதுன்னு பாவம் அவருக்கு தெரியல. நான் தான் போய் மாற்றி கொடுத்தேன். எப்படி கழட்டணும், எப்படி மாட்டணுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீல் கேப் இருந்துச்சுன்னா இது ஈஸியாக வந்துடும். வீல் கேப் கழட்டிக்கணும். ஜாக் ஏற்றாத முன்னாலே வீல் போல்ட்டு லூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நாங்கள் டயர் மாற்றுறோன்னா ஜாக் ஏற்றாத முன்னாலே வீல் போல்ட்டு லூஸ் பண்ணிக்கணும். ஜாக் எந்த இடத்துல வைக்கணும்னா பாருங்கள், ஜாக் வந்து இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல வச்சோன்னா நம்மளுக்கு இது அடி வாங்கும். இந்த இடத்துல வைக்கணும் ஜாக்கு. இதுக்கப்புறம் எல்லா போல்ட்டும் கழட்டி எடுத்துக்கணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக டயர் வந்துடும். இப்போ இந்த வண்டியில் நாங்கள் வந்து பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணோன்னா அதுக்கோசரம் தான் நாங்கள் டயர் கழட்டினது. சேம் அந்த மாதிரி கழட்டுற மாதிரி தான் இதுவும். இந்த இடத்துல வந்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு இந்த சிலிண்டர் தள்ளிக்கணும். பாருங்கள், இங்கே எவ்வளோ தெரியுது பாருங்கள். இப்போ பேடு ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த பேடு. புஷ் பண்ணணும். சிலிண்டர் நல்லா உள்ளே போகணும். அது இந்த அளவுக்கு போகணும் சிலிண்டரு. இந்த அளவுக்கு போச்சோன்னா தான் நம்மளுக்கு ஈஸியாக காடிச்சு வெளியில் வரும். ரெண்டுமே லூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது நம்மளுக்கு. பாருங்கள் இவ்வளோ டைட்டாக இருக்கக்கூடாது. இதுக்கு கிரீசிங் பண்ணி ஃப்ரீ பண்ணணும். ரொம்ப டைட்டாக இருக்குது. ஃபுல் டைட்டாக வந்தது.
க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக க்ரீஸ் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இது இன்னும் கிரேஸ் ஹீட் ஆச்சுன்னா இன்னும் கிரேஸ் அப்ளை ஆகும், இன்னும் ஃப்ரீ ஆகிடும். இது சேம் அதே மாதிரி தான். இந்த பேட் வந்து இந்த சைடு வரணும், பேக் சைடு. இந்த சிங்கிள் பேட் வந்து இந்த சைடு வரணும். மேலேயும் கிரீஸ் போட்டுக்கலாம். பாருங்க எந்த மாதிரி இருக்குது. black power. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இது ஒரு டைமும் பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரீஸிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு பேடும் லைஃப் வரும். வீல் ஸ்டடி பண்ண வீல் ஸ்டடி பண்ண இல்லை. ஏய் சுத்து பாரு, நீ சொல்கிறான் இல்லை சொன்ன போட்டுக்கியா. டயர் மாட்டுறது எப்படி? இப்போது டயர் கழட்டிட்டோம், டயர் எப்படி மாட்டுறதுன்னுட்டு சேம் இதே மாதிரி தான் எடுத்து இந்த இப்படி டயர் எடுத்துகிட்டு இந்த போல்ட்டில் மட்டும் உட்கார வச்சுக்கணும். இப்படி ஈஸியாக இந்த போல்ட்டில் உட்கார வச்சுக்கணும். உட்காந்துடும் ஈஸியாக. வீல் போல்ட்டு டைட் பண்ணிடணும். இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உட்காந்துருச்சு அந்த காடியில் எதுவும் போய் உட்காந்துருச்சு. இப்போ இதுக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மீடியம் டைட் பண்ணிக்கணும். கையிலேயே நம்ம எவ்வளோ ஆகுதோ மீடியம் டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இப்போ டைட் ஆகிடுச்சு. இறக்கிட்டு ஃபுல் டைட் ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். ஜாக்கை இறக்கிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீல் கேப் எப்படி மாட்டணும்னா பாருங்கள், இது வீல் கேப் எல்லா வண்டியிலையும் இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பான். எல்லா வண்டியிலையும் கொடுத்துருப்பான் இந்த மாதிரி கேப்பு. இந்த கேப் வந்து கரெக்டாக இந்த நெக்குக்கு வரணும். இந்த நெக்குக்கு வந்துச்சுன்னா இதுதான் நம்மளுக்கு கரெக்டு பொசிஷனு. ஈஸியாக இப்படி அடித்தோன்னா உட்காந்துடும்.
இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீல் கேப் உட்காருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு இந்த வண்டி வேலை. எல்லோ போர்டு டொயோட்டா இட்டியோஸு. எல்லோ போர்டுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக தேயும். இந்த வண்டி ஓனர் இவர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா வந்து பிரேக் ஃபெடல் ரொம்ப லூஸாக இருக்கும். ஏன்னா அந்த சிலிண்டர் உள்ளே தள்ளி இருக்கும் இல்லையா, அந்த சிலிண்டர் வந்து இப்போ வெளியில் வரணும்னா இது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இதை வந்து பம்ப் பண்ணி விடணும். இது பம்ப் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு மறுபடியும் அந்த ஃபெடல் மாமூலாக வந்துடும். ஓகேவா, இந்த வண்டி ட்ரையல் போகிறோம் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.